குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம நெல்லை டிவிஎஸ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற வண்டி ஜூபிட்டர் 125 ஸ்மார்ட் கனெக்ட் மாடல் டிஸ்க் வித் எஸ்எக்ஸ் வேரியன்ட் வந்து இப்போ பார்க்க போறோம். இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் அலாய் வீல் வந்துடும் வித் ரோட்டபெட்டல் டிஸ்கோட வந்துடும். இந்த ரோட்டபெட்டல் டிஸ்கோட யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள இந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் சர்க்குலேட் ஆகுறதுனால இந்த டிஸ்கை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிடும். இதனால இந்த டிஸ்கோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுல்லி வந்து மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. மெட்டல் மேக்ஸ் பாடிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கிற இந்த க்ரௌண்ட் பிளேட் ஃபினிஷிங் வந்து வண்டிக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல லுக்கை ஸ்டைலிஷான லுக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல எல்இடி லேம்ப் வித் ஹெட் லேம்ப் வித் இந்த ஸ்மால் வைசரோட கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலிஷான ஒரு லுக்காக இருக்கும். நம்ம கீ ஆன் பண்ணி பிரேக் பிடிச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த எல்இடி லேம்ப் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். டிம் பிரைட் லைட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திஸ் சைட் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1275 mm கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 mm கொடுத்துருப்பாங்க. இந்த வீல் பேஸ் இவ்வளவு இருக்கிறதுனாலையும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல தட்டும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம டென்ஷன் ஃப்ரீயா வந்து நம்ம ரைட் பண்ணலாம். பெட்ரோல் டேங்க் வந்து அடியில தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. என்ஜின் பாத்தீங்கன்னா 125cc பவர்ஃபுல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல ஜூபிட்டர் 125 அப்படிங்கிற இந்த 3D எம்ப்ளம் பிளஸ் இந்த குரோம் ஃபினிஷிங் எல்லாமே வண்டிக்கு இன்னும் அழகான ஒரு ஸ்டைலிஷான லுக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெளியில தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கே வந்து இந்த நம்ம முன்னாடி போறோம் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பில்லியன் பேக்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வித் வந்து ரிஃப்ளெக்டரோட கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நமக்கு நம்ம வண்டியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். இந்த ரிஃப்ளெக்டரும் இருக்கிறதுனால பின்னாடி தூரத்துல இருந்து வரும்போதே முன்னாடி நம்ம ஜூபிட்டர் 125 வெஹிக்கிள் தான் போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். திஸ் சைடு ஆல்சோ 3D எம்ப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஈஸி சென்டர் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்ட் ஆப்ஷன் எல்லாமே உண்டு. நெக்ஸ்ட் இதை வந்து ஆல் இன் ஒன் லாக் அப்படி சொல்லுவோம். நம்ம லெஃப்ட் பண்ணோம் அப்படின்னா சீட் ஓப்பன் ஆகும். சீட்டோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 860 mm. இது இவ்வளவு இருக்கிறதுனால ஃபேமிலியா 3 பேர் வந்து ஈஸியா வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேக் ரெஸ்ட் இருக்கிறது பிடிச்சுக்கிறதுக்கும் உதவும், இப்போ சாஞ்சு உட்கார்றதுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் எந்த வெஹிக்கிளும் இல்லாத அளவு பெரிய ஸ்டோரேஜ் பூட் பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது 33 லிட்டர் பூட் பேஸ். இதுல வந்து ஒரு ஹெல்மெட் போக நிறைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஹுசைனிங் சொல்லுவோம். இதுவுமே நம்ம வண்டியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். லெக் பேஸும் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதனால உட்காந்து வண்டி ஓட்டுற ரைடர் வந்து காலை வந்து ஃப்ரீயா வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். இந்த ஆல் இன் ஒன் லாக்ல உள்ள அமுக்கி நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஓப்பன் ஆகும். 5.1 லிட்டர் கெப்பாசிட்டி. 1.25 லிட்டர் இருக்கும்போது ரிசர்வ்ல விழுந்துடும். அந்த இண்டிமேஷன் வந்து நமக்கு காமிக்கும். நம்ம கீ ஆன் பண்ணி பிரேக் பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான் நமக்கு இதுல டூயல் டோன்ல கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரைடரோட பர்சனல் அண்ட் இன்னொன்று வந்து வெஹிக்கிள் பற்றின டீட்டெயில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பெட்ரோல் லோ ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இண்டிமேஷன் வரும். அடுத்து நம்ம போகிற ஸ்பீடு எல்லாமே வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க அந்த ஸ்பீடு எல்லாமே வந்து இதில் காமிக்கும். நெக்ஸ்ட் இதில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப், ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே உண்டு. ட்ரிப் எஃப் அப்படிங்கிறது நம்ம ஒரு லாங்கில் போயிட்டு இருக்கும்போது வண்டி ரிசர்வில் விழுந்துட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் போகிறோம், அதுக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது தான் இந்த ட்ரிப் எஃப். இதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு ஹைவேஸ்லையோ லாங்காவோ போகும்போது நமக்கு ரிசர்வில் விழுந்துட்டுன்னா இவ்வளோ தூரம் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட்டில் வந்து நம்ம போகிறதுக்கு இது உதவுது. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஃபாலோ மீ ஹெட்லாம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு இருட்டான இடத்துல நம்ம போய் வண்டியை ஆஃப் பண்ண உடனே இந்த ஹெட்லாம் வந்து ஒரு 20, 10, 5 அப்படிங்கிற செகண்ட்க்கு வந்து நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கிடலாம். நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கிடலாம்.
ஒரு 20 செகண்டோ 10 செகண்டோ இந்த லேம்ப் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இருட்டான இடத்துல நம்ம வண்டியை பார்க் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் திஸ் ஒன் வந்து பார்க்கிங் பிரேக்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லாண்டிங்கான பிளேஸ் அதுல வந்து இருக்கும்போது வண்டி கொஞ்சம் மூவ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பார்க்கிங் பிரேக் வந்து யூஸ் ஆகுறோம். நெக்ஸ்ட் நம்ம பிரேக் பிடிச்சாலே இது வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேக்ல 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சஸ்பென்ஷனோட யூஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லாங் டிரைவ் போறோம் அப்படின்னா ஒரு பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இல்லாம ஒரு டென்ஷன் ஃப்ரீயான ரைடுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதுல யூஎஸ்பி சார்ஜர் உண்டு, க்ளோ பாக்ஸ் உண்டு, ஒரு இதுல ஒரு ஹூக் உண்டு. இதுல வந்து ஒரு 2 kg பேக் வரை நம்ம போட்டுக்கலாம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த 125cc இருக்கு. இந்த கலரே வந்து நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நீங்க இவ்வளவு ஃபீச்சர் அண்ட் ஸ்பெஷல் இருக்கிற 125cc நெல்லை டிவிஎஸ்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.